எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஆப்ஷனர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே லாஸ்ட் வீக்கான வீக்லி அனாலிசிஸ் பார்க்கலாம். அதாவது 23rd மே டு 27 மே. ஸோ ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டு நேற்று எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ஃப்ரைடே நைட். ஸோ டவ் ஜோன்ஸு நாஸ்டாக் எல்லாமே ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷனில் போயிட்டுருக்கு. அடுத்தது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா 16,171 முடிஞ்சிருக்கு. அதாவது இங்கே க்ளோஸ் ஆனதை விட 80 பாயிண்ட்ஸ் கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நைட்டு பார்த்திங்கன்னா இது கீழேயே போச்சு, திரும்ப ஒரு 80 பாயிண்ட் லோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது வந்து சார்ட் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ நான் பேங்க் நிஃப்டி ஒன் டே சார்ட் வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாலட்டைலாக இருந்துச்சு. ஈவன் தோ மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருந்தாலும் நல்லாவே வாலட்டைலாக இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் பார்த்திங்கன்னா மேலே போச்சு, இன்னொரு நாள் சைட்வேஸில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கேப் டவுன் ஆச்சு, திரும்ப 3% மேலே முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. ஸோ விக்ஸ் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா 20க்கு மேலே இருந்தாவே மார்க்கெட் கொஞ்சம் இந்த மாதிரி தான் மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போயுமே பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து 23 இருக்குது. லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா 25 வரைக்குமே போச்சு. ஸோ 20 கீழே வந்தால் தான் திரும்ப மார்க்கெட் வந்து கிராஜுவலாக ஏதாவது ஒரு டைரெக்ஷன், கிளியர் டைரெக்ஷன் நமக்கு காமிக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கம்மியாகவே ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் இந்த 33,000 இந்த லோ வந்து பிரேக் பண்ணல. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸில் தான் இருக்குது. ஸோ திரும்ப வந்து இந்த 35,000 தாண்டினா தான் அடுத்து கொஞ்சம் புல் ரன் வரும். ஸோ அது இல்லாமல் இந்த லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரியே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் கிராஸ் பண்ணி இந்த 35,000 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேப் ஃபில் பண்ணோம். ஓகே, ஸோ 33,500க்கு மேலே போச்சுன்னா தான் அடுத்து வந்து ஒரு அப் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ இந்த பெரிய ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இது வரைக்கும் போயிட்டு திரும்ப ஒரு புல்பேக் வந்துட்டு திரும்ப மார்க்கெட்டை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ கீழே பார்த்திங்கன்னா இந்த 32,000 ஒரு பெரிய சப்போர்ட் லெவல். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா திரும்ப மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஈவன் வந்து மார்க்கெட்டு 32,000க்கு வந்தாலும் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பவுன்ஸ் பேக் ஆகிட்டு திரும்ப வந்து உடச்சிதுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃப்ரீ ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு வந்து கொஞ்சம் சைட்வேஸில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ மேல் சைடில் 35,000ம் கீழ் சைடில் பார்த்திங்கன்னா 33,000. இது பிரேக் பண்ணால் தான் அடுத்த அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்டோ ஃபார்ம் ஆகும். ஸோ அது வரைக்கும் சைட்வேஸ் தான். ஓகே, ஸோ நம்ம டெய்லி லெவல்ஸ் வந்து மண்டே மார்னிங் பார்க்கலாம். ஸோ இல்லைன்னா சண்டே ஈவினிங் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம நிஃப்டி அனாலிசிஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த 15,650ல் ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. ஸோ அது இன்னும் பிரேக் பண்ணல. ஸோ அது பிரேக் பண்ணால் தான் அடுத்த டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ லாஸ்ட் வீக்கு பேங்க் நிஃப்டி மாதிரியே நிஃப்டியும் ரொம்ப வாலட்டைலாக இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் பார்த்திங்கன்னா கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய க்ரீன் கேண்டில், திரும்ப கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் அப், ஓகே சாரி கேப் டவுன், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 3% டாப் மூவ். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இந்த 16,500 ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் தான் அடுத்த புல் ரன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேப் ஃபில் பண்ணோம் 16,650. ஸோ இது பிரேக் பண்ணிச்சுன்னா திரும்ப ஒரு ஷார்ட் டைம் ஒரு அப் ட்ரெண்டுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகே, ஸோ இதையும் பிரேக் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 16,650யும் பிரேக் பண்ணி பாசிட்டிவாக முடிஞ்சதுன்னா அடுத்த ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 17,800. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 16,650 பிரேக் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பார்த்தே ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் தான் இருக்கும். ஓகே,
ஸோ இந்த 15,650 ஸோ இது பிரேக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அப் சைடில் 16,650 பிரேக் பண்ணால் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நிஃப்டியோட டெய்லி லெவல்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு ஈவினிங் இல்லைனா மண்டே மார்னிங் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரைடே நேற்று வந்து 34,000 நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கால் பார்த்திங்கன்னா ஆடே பண்ணல எதுவும், ஓகேங்களா. ஸோ கால் சைடில் எதுவும் ஆட் பண்ணல, புட்டு நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க நேற்று. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக் மண்டே டியூஸ்டே இந்த மாதிரி பார்க்கணும் ஏதாவது கால்ஸ் ஆட் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா இந்த 34,000 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 33,500 நிறையா புட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுவும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீக்கு. ஓகே. ஸோ கொஞ்சம் பஃபர் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணுறதா இருந்தால், ஓகேங்களா. ஸோ கீழ் சைடில் ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நிறைய ஆட் ஆகிடுச்சுன்ட்டு புட்டு வந்து நிறையா ரைட் பண்ணாதீங்க. இப்போது விக்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால ரொம்ப வால்டைலாக இருக்கும். ஸோ எப்போ வேணால் புட் சைடு வந்து இந்த 34,000 பிரேக் பண்ணலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தே ட்ரேட் பண்ணுங்கள், ஹெட்ஜ் பண்ணிக்கோங்க, குவான்டிட்டிஸும் கொஞ்சம் கம்மியாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ கால் சைடில் மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே 36,000 இருக்குது. ஸோ அது கொஞ்சம் தூரம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் 35,000 நிறையா கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலே போக போக இந்த காலெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் மேல் சைட்லையும் நம்ம கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 35,000 இருக்குது. அதுக்கப்புறம் சப்போர்ட்டு 34,000 33,000 நிறையா இருக்குது. ஓகே. ஸோ நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஸோ நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா 16,000 நிறையா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக ஆன் ஃப்ரைடே. ஓகே. ஸோ கால் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆடே பண்ணல, ஓகேங்களா. ஸோ இந்த 16,250 மேபி இந்த ஸ்ட்ராடல் க்ரியேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கால் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த புட்டில் தான் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இப்போதைக்கு இருக்குது, ஓகேங்களா. ஸோ 16,000 கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கும் நீங்கள் கொஞ்சம் பஃபர் வச்சுக்கிட்டு ஸோ 15,800 ஸோ இந்த மாதிரி 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் பஃபர் வச்சுட்டு நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணுறதுனா செல் பண்ணலாம். ஓகே. ஸோ நிஃப்டி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு இந்த 16,650 அப்பர் சைட்லேயும் அதே மாதிரி இந்த 15,800 லோயர் சைட்லேயும் இருக்குது. ஓகே. ஸோ சப்போர்ட் வந்து 15,800, ரெசிஸ்டன்ஸ் வந்து 16,650, சரிங்களா. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா 35,500, அதுக்கப்புறம் சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஸோ 33 கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் பஃபர் வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ 32,500, ஸோ 32,500 to 35,500. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக்கான பேங்க் நிஃப்டி ரேஞ்ச். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் ஆப்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம திரும்ப டெய்லி அனாலிசிஸ் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.